வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பிரேக்கிங் நியூஸ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா, விஜயன் அவர்களுக்கு வந்து இன்னும் பெரும்பான்மை அப்படின்ற அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்துல ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, அதாவது ஆளுநர் அவர்களை சந்தித்த விஜய் அவர்கள் லெட்டர்லாம் குடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாங்க வந்து பதவியேற்பு பண்ணிக்கலாம் மாதிரி சில லெட்டர்ஸ் வந்து குடுக்கும்போது, அந்த சமயத்துல ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர் தான் ஆளுநர், நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் என்று வேற சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் இருந்துகிட்டு இல்ல, நீங்க வந்து பெரும்பான்மை வந்து காண்பீங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டதாக நியூஸ் சேனல்ல வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தரவுகள் வந்து எடுத்து பார்க்கும்போது, ஒருத்தவங்க பெரும்பான்மை எடுத்து வின் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சிஎம் அந்த பதவியை வந்து பெரும்பான்மை இருக்கிறதுக்காக குடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆளுநர் சொல்லலாம். பட் ஆளுநர் அவர்கள் இல்ல, நீங்க வந்து பெரும்பான்மையை காமிங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து திருப்பியும் வற்புறுத்தும் போது, இந்த இடத்துல வந்து மக்களுடைய எதிர்ப்பு என்பது அதிகமாக எழத் தொடங்குதுங்க. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, இளைஞர்களுடைய எதிர்ப்பு என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல. என்னது நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோ, அத வந்து செய்யுங்க. ஏன் ஒரு மனுஷனை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்களுக்கு வந்து என்ன நடந்தாலும் அது வந்து இளைஞர்களை வந்து பாதிக்குது, நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதிக்குதுன்னும் போது இதோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரியா இருக்குங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு, அவரை வந்து சிஎம் ஆக விட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை சிஎம் ஆகலைன்னா அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போய் முடியும்ன்றது வந்து யூகித்து பார்க்க முடியவில்லை. ஏன்னா எல்லாருடைய குரல்களும் இப்போ வந்து பயங்கரமா ஒசுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு நேத்துல இருந்து. அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னடான்னு பார்த்தோம்னா, அதாவது விஜய் அவர்களை எதிர்க்க அதிமுக மற்றும் திமுக ரெண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்து விஜய் அவர்களை வந்து எதிர்க்க போறாங்க அப்படின்ற இவ்வாறான தகவல்கள் வந்து ரொம்ப பரவலா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது உண்மையாவே வேற மாதிரியா இருக்குங்க. உண்மையாவே சீரியஸா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு ஒரு மனுஷன் வந்து அரசியல் சூழலே வேற மாதிரியா மாத்திட்டாரு. எம்ஜிஆரால பண்ண முடியாததை கூட விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல கெத்து யாருன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏன் இந்த 5 வருஷம் அப்படி இப்படின்ட்டு ஆண்டிட்டு போயிடலாம். ஆனா அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய அந்த 5 வருஷம், இந்த 5 வருஷத்தை விட்டு அடுத்து வரக்கூடிய அந்த வருஷம்லாம் விஜயனுடைய அரசியல் சூழல் வந்து வேற மாதிரியா இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்னு சேர்ந்து அவங்களுடைய ரெண்டு பேருமே எதிர்க்கு எதிர் கொள்கை எதிரிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி ஒன்னா சேருவாங்க அவங்க. அந்த மாதிரி சேர்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பேக்ராப்பா முடியும். ஸோ நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட இந்த இடத்துல வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கியா, அந்த மாதிரிலாம் நடக்காது, இது வந்து ஃபுல்லா புரளிகள் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, புரளிகளாக வெடித்து சிதறி கொண்டிருக்கின்றது, அவ்வாறெல்லாம் நடக்காது. ஸோ அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வாறு நடந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துல. ஸோ விஜயண்ணாவுடைய அபிமானிகள் கண்டிப்பா அதை வந்து பெருசா கொண்டாடுவாங்கன்றது மாற்று கருத்தே கிடையாது. ஏன் நான் திருப்பி சொல்றேன், எம்ஜிஆர் அவர்களால் கூட முடியாது விஜயண்ணா ஒருத்தரை எதிர்த்து இத்தனை கட்சிகளை சேர்ந்து ஒருத்தரை வந்து எதிர்க்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு கிடையாது, உலக அளவுல பேசக்கூடிய ஒரு நியூஸா மாறும். அதாவது ஒருத்தரை எதிர்த்து இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட கெத்து வேற என்னங்க வேணும். இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க, இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க, அதுக்கு வரக்கூடிய மொத்த வருஷமும் ஸ்வீப் தான். அதுக்கப்புறம் எல்லா ஓட்டும் விஜய் அண்ணாக்கு தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதனால தான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இவ்வாறான முடிவுகளை வந்து எட்டப்படாது அப்படின்ற விஷயங்களும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு இப்போ ரீசெண்டா முக ஸ்டாலின் அவர்களை போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவத்தை ஒட்டி என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மோடியோடைய அறிவுறுத்தலின் கீழே தான் போயிட்டு முக ஸ்டாலின் கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான தகவல்கள் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீடியால ஒரு சில இன்ஃபுளுசர் இப்படி பேசிட்டு வராங்க. இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியல. பட் அரசியல்ல வந்து ஏகப்பட்ட நகர்வுகள், ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி பிரச்சனைகள் வந்து இந்த சமயத்துல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஐபிஎல் மேட்ச், எம்ஐ மற்றும் சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்துருப்போம். அந்த சமயத்துல நமக்கு டென்ஷன் எவ்வளவு பீக்ல இருக்கும், அதே மாதிரியான பீக்ல தாங்க இப்போ இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க, டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய விஜயனாவும் சரி, ஸோ அவரை நேசிக்கக்கூடிய அபிமானிகளா இருந்தாலும் சரி. ஸோ ஒன்னு ஆனா சிஎம், இல்லைன்னா அவருக்கு வந்து எதிர்ப்புகள் வந்ததுன்னா அந்த எதிர்ப்புகளே மிகப்பெரிய ஒரு உச்சம். அந்த மாதிரியான ஒரு உச்சமான எதிர்ப்புகள் பெற்று ஒருத்தன் அரசியல் வந்து நிக்கிறாங்கன்னா அவர் மேல மிகப்பெரிய ஒரு அனுதாபலைன்றது எழுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பை வந்து தொடர்ந்து விஜயண்ணா பக்கம் தான் எழுதுவாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே யாரு என்ன வேணா பண்ணாலும் ஸோ விஜயண்ணாக்கு பிளஸ்ஸா தான் முடியுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஒருத்தரை அவர் போக்குல விட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே ஆகாது. ஆனா ஒருத்தர் அடக்குறோம் ஒடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்றீங்கன்னா அதற்கான வழிவகையை வந்து செஞ்சு வர்றீங்க. அந்த புகழுக்கான வழிவகை, அந்த புகழ் வந்து விண்ணை தொடும் அளவுக்கு விஜயனாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ திருப்பி அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து தாவைக்களை வந்து இணைஞ்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸும் அபிஷியலா சொல்லிட்டாங்க, இனிமே நாங்க வந்து உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து எந்த வகையான தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணி மூலமாக அதை வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் சவுத் சைட்ல வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை பெற்று அவங்க தான் இப்போ இந்த சைட்ல சவுத் சைட்லாம் ஆண்டுட்டு வராங்க. இப்போ கேரளாவில் வந்துட்டாங்க. இப்போ விஜயண்ணா மூலமாக இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட்டணி வச்சுட்டாங்க. ஒரு சில வன்வாதிகள் இந்த இடத்துல வந்து ஸோ விஜயண்ணாவை வந்து எதிர்த்து பதிவு போட்டிருக்காங்க. அப்போ காங்கிரஸை வந்து கூட சேர்த்துக்கிட்டாரு இவர், பாத்தீங்களா நம்மளுடைய இனத்துக்கே செய்த துரோகம் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஒருத்தருக்கு
அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு. பெரும்பான்மையே 108 கிடைச்சிருக்கு. அப்போ அது போன்ற ஒரு சமயத்துல கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அது போன்ற ஒரு நிர்பந்தத்துல விஜய் அண்ணா இருக்கும்போது வேற என்னங்க செய்யறது? இனிமேங்க இதை தாண்டி இன்னும் அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட இப்போ ஜஸ்ட் நவ் விஜய் அண்ணா போயிட்டு ஆளுநரை 2வது முறையாக பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆளுநர் வேற விஜய் அண்ணாவை ஆட்சி அமைப்பதற்கு அழைச்சிருக்காரு அப்படின்ட்டு இது போன்ற தகவல்கள் ஒரு பக்கம் சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து சேர்ந்தாலும் வேலைக்கு ஆகுது. அவங்க கிட்ட இவ்வளவுதான் பெரும்பான்மை இருக்கு. இதுதான் ரிசல்ட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சேர போறாங்க அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய பதிவுகளை இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து டிவி சேனல்ஸ் அவங்களுடைய டிஆர்பிக்காக ஏதோ ஒரு தமிழில வச்சு அவங்க பாட்டுன்னு அவங்களுடைய அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐ திங்க் அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டேல ஃபேக், எல்லாமே புரளி, பொய், எதுவுமே நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு நபரை எதிர்த்து மிகப்பெரிய கட்சிகளான ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டுக்கு சேர்ந்து ஸோ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவங்களே சூன்யம் வச்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒருத்தவங்க அந்த காலகட்டத்தில இருந்து எதிரிகளாக செயல்பட்டவங்க. ஸோ எதிர்க்கட்சிகளா இருந்தவங்க. அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா விஜயனாக்கு தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக மாறும். ஸோ இந்த 5 வருஷம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு ஆண்டுட்டு போயிடலாம். ஆனா வரக்கூடிய அடுத்த மொத்த இதுவும் விஜயனாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமையும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ விஜயனாக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப அனுதாபாலை வந்து எழுந்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அப்படி ஜெயிச்சுட்டு சிஎம் ஆகிறதுக்கு போயிட்டு ஆளுநர் கிட்ட கேட்கும்போது அதற்கும் ஒப்புதல் கொடுக்கல. என்னையா நீங்க இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அவர் அப்படின்ட்டு. இப்பயே அனுதாப அலை என்பது பயங்கரமா எழுந்துருச்சு. மக்களுடைய குரல்கள் வந்து ஆங்காங்கே ஒலிக்க தொடங்கிடுச்சு. ஸோ அதனால அந்த மனுஷனுடைய அந்த விஷயத்துல மட்டும் இந்த ஃபன் பண்றது, இந்த காமெடி பண்றதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. கூடிய சீக்கிரத்துல விஜய் நான் சிஎம் ஆகிடுவார்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை வந்து போடுவாங்க. எம்எல்ஏக்கள் நம்ம எந்த பக்கம் போய் இருந்தா நம்மளுக்கு வந்து சரியா இருக்கும், ஃபியூச்சர் எது அப்படின்ட்டு கண்டிப்பா அவங்க வந்து யோசிப்பாங்க. அது போன்ற நிலைகள் எட்டப்படும் ஆகுமா எனில் கண்டிப்பா அவருக்கு 118 இல்ல, அதை தாண்டி இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து வருவாங்க. ஐ திங்க் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து யோசிச்சு பார்க்கலாம். அதாவது விஜய் அவர்கள் அவர் வந்த புதுசுலயே ஜஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது 108 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்பயும் இவர் வந்து 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார்னா ரிசல்ட் வந்து டபுள் மடங்கா இருக்கும்ன்றது வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கே தெரியும். ஸோ இந்த போன்ற ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நிறைய எம்எல்ஏக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ வருங்காலத்துக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் என்பது இருக்கு தாவேக்காக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய எம்எல்ஏக்கள் வந்து விஜயனா பக்கம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு தாவேக்கா தொண்டனாக, ஒரு விஜய் அபிமானியாக நான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா, ஸோ நான் 100% கான்ஃபிடண்டா இருக்கேன். இந்த இடத்துல எங்க விஜய் அண்ணா சொல்ற மாதிரி தான் 100% கான்ஃபிடண்டா இருங்க தாவேக்கா தொண்டர்கள். ஸோ நீங்க எதற்கும் தோண்டு போகாதீங்க. இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கான்ஃபிடண்டா இருப்போம். அந்த கான்ஃபிடென்ட் தான் விஜய் அண்ணா வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாவே தொடர்ந்து செயல்படுவோம். கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகுறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி ஒரு சில சக்திகள் வந்து எதிர்க்கு புதிராக அவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அரசியல்னு வந்துட்டா சுமூகமா எல்லாத்தையும் எட்டிட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அவருக்கு என்ன நடந்தாலும் நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும். நம்ம தான் எல்லாமுமாக அவருக்கு வந்து இருக்க வேண்டும். ஸோ அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மனுஷனை எப்பவுமே விட்டு தரக்கூடாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.